வாசிக்கலாம் வாங்க. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 3. இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் மக்களின் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோர்க்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் 5 பெலிஸ்திய இளவரசர், அனைத்து கானானியர், பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனோன் மலையில் வாழ்ந்த இவ்வியர். மோசே வழியாக இஸ்ரவேலரின் மூதாதையருக்கு ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எவ்வியர், எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர். அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரவேலர் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை மெசொப்பொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமிடம் ஒப்படைத்துவிட்டார். இஸ்ரவேலர் கூசான் ரிசத்தாயிமுக்கு 8 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார். அவர் காலேபின் இளைய சகோதரரான கெனாசின் மகன் ஒத்னியேல். அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது. அவர் இஸ்ரவேலருக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். அவர் போருக்கு சென்றார். அவரிடம் மெசொப்பொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமை ஆண்டவர் ஒப்படைத்தார். அவர் கூசான் ரிசத்தாயிமின் மீது வெற்றி கொண்டார். நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின் கெனாசின் மகன் ஒத்னியேல் இறந்தார். இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவன் தன்னுடன் அம்மோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்துக் கொண்டு சென்று இஸ்ரவேலரை வென்று பேரீச்சு நகரை கைப்பற்றினான். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு 18 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்யமீனை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை எழச் செய்தார். அவர் இடக்கை மனிதர். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர். ஏகூது தமக்கு 1 முழ நீளமும் 2 பக்கம் கருக்குமுள்ள வாள் ஒன்றை செய்து கொண்டார். அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்துக் கொண்டார். அவர் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார். எக்லோன் மிகவும் பருத்த மனிதன். ஏகூது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்பப் பொருள்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார். அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து, மன்னரே, என்னிடம் உமக்கு ஓர் ரகசிய செய்தி உள்ளது என்றார். அவன் அமைதி என்றான். அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டுவிட்டு வெளியேறினர். ஏகூது அவன் அருகில் வந்தார். அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான். ஏகூது, உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார். வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது. கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை. அது பின்புறமாக வெளியே வந்தது.
ஏகூது முன் தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டினார். அவர் வெளியே சென்ற பின் மன்னனின் வேலையாள்கள் வந்தனர். இதோ அவனது மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டனர். அவன் குளிர்ந்த மேலறையின் கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். மேலறையின் கதவுகளை அவன் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான். அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செயிராவுக்கு தப்பி ஓடினார். அவர் அங்கு வந்து எப்ராயிம் மலையில் எக்காளம் ஓதினார். அவர் தலைமையில் இஸ்ராயேல் மக்கள் மலைநாட்டிலிருந்து கீழே இறங்கினர். அவர் அவர்களிடம், என் பின்னால் வாருங்கள், ஆண்டவர் மோவாபியர் ஆகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவு துறைகளை கைப்பற்றினர். எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த 10,000 பேரை கொன்றனர். எவரும் தப்பவில்லை. அந்நாளில் மோவாபு இஸ்ரவேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது. 80 ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது. ஏகூதுக்கு பின் அனாத்தின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார். அவர் 600 பெலிஸ்தியரை கலப்பை கொழுவால் கொன்றார். அவரும் இஸ்ரவேலுக்கு விடுதலை அளித்தார். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 4. ஏகூது இறந்த பின் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்ட கனானிய மன்னன் யாபீனிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார். அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத் கோயிமில் வாழ்ந்து வந்தான். இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஏனெனில் அவனிடம் 900 இரும்பு தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரவேலரை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரவேலருக்கு இறைவாக்கினரும் லப்பிதோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரவேலர் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோவாமின் மகன் பாராக்கை அவர் ஆளனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிலிருந்து 10,000 பேரை சேர்த்துக் கொள்ளும். யாபீனின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன். ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது. ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கெதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கெதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான எபேர் மோசேயின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கெதேசுக்கு அருகில் சானானிமில் இருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினோவாமின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர். சீசரா தன்னிடம் மொத்தம் 900 இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசத் கோயிமிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார்.
பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாழ்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசத்கோயும் வரை துரத்தினார். சீசராவின் படை முழுவதும் வாழ்முனைக்கு இரையாயிற்று. ஒருவர் கூட தப்பவில்லை. சீசரா கேனியரான எபேரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான். ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபீனுக்கும் கேனியரான எபேரின் வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவியிருந்தது. யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாயிருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள், எவனாவது வந்து இங்கு ஓர் ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து, அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான். இதோ பாராக்கு சீசராவை துரத்தி கொண்டு வந்தார். யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும் அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசரா இறந்து கிடந்தான். கூடார முளை அவன் நெற்றி பொட்டில் அடிக்கப்பட்டு இருந்தது. இவ்வாறு அந்நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாபீனை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மேன்மேலும் வலுவடைந்து கனானிய மன்னன் யாபீனை நசுக்கி அழித்தது.